வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்கறதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கிறது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்கள், நிறைய பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய வெறி கிளம்புங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் 2ல் ராகு, ஸோ 2ல் இருக்க ராகு பெரும் பணம் சம்பாதிக்கிற ஒரு பேராசி அதிகமாக தூண்டுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் பார்த்திங்கன்னா மறைமுகமான நல்ல ஒரு இன்கம் சோர்ஸஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் சின்ன செலவுகள் வரும். ஸோ அது தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோட தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள், அம்மா அப்பானால ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 8ல் உங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். ஆன்மீக சுற்றுலாலாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்லாவே இருக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது பாசஸ், நம்மளது மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கவனம் பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா சூரியனுங்கிறது பாசத்தை குறிக்கும், நல்லது மேல் அதிகாரிகளுக்கும் அரசு அதிகாரிகள் விடும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும். பெனால்ட்டி விழும், சிக்னல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மன உளைச்சல், வேலையில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைகளாலோ ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 9ல் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு, அதுவும் குருடைய சாரத்தில் அப்பா சார்ந்த உறவுகளில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பா அம்மானாலும் நல்ல பெரும் பணம் வர்றது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய பணம் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அந்த 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் பேக்கப்பில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாலும், பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும். இப்போ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ஜாக்கிரதைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குதுங்க. ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது அது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் தரத்துக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ என்ன 4, 5 ஆன்மீக சுற்றுலாலாம் குரு தசாபுத்தி அந்த நடப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகும். ஏன்னா அது இன்டர்னலி 4ஆம் அதிபதியை தொடரும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதனால் பெரும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி அதில் பார்த்திங்கன்னா சனி உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள், குடும்பத்துக்கான அதிகமான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியான சூரியன் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனை ஏற்படுத்தும். மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் சின்ன மனக்கசப்புகள் திங்கள் செவ்வாயில் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல லாபகரமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் 5ல் இருக்கும்போது அவர் 10ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸில் ஒரு சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். பட் பேக்கப் சப்போர்ட் இருக்குமானா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக பெருசாக செய்யணும், பெருசாக பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய தூண்டும். ஸோ அதனால் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி 4ல் குரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுவும் போகிற செவ்வாயோடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக மறைமுகமாக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. தாயாரோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது
நிறைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதும் கொஞ்சம் சின்ன சின்ன விரோதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதினு கேது உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல்களை நிறைய ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் ஒரு நெருக்கடிகளோ கடன் சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடிகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியாக இருந்து அது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல சொத்துக்கு நல்ல ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாய் தந்தையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக தொழில் பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்ருக்கோம். காரணம் என்னென்னா ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் நம்மளை சுற்றியே வந்துட்டுருக்கு. உதாரணமாக சொல்ல போனால் நிறைய டிவி சீரியல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணும்போதே தெரியுது. எல்லாமே ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம். இதை பார்க்குறவங்களுக்கு மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை ஒரு வெற்றிலை பாக்குங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மெயினான விஷயங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பூலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் அந்த டைமில் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாயிரும். சில கரையெல்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் 2-3 விஷயம் இருக்குது. அது என்னன்றதை சொல்லிடுறேன். கணவன் மனைவிக்கு நடுவில் 2 பேரும் உட்காந்து காலை விடிய காலையில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை இல்லை பல்லு வாயை கொப்பளிச்சிட்டு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வெத்தலை போடுங்க. வெறும் வயிற்றில் ஒரு வெத்தலை பாக்கு 2 பேருமே போடுங்க. அது உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்பர் 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி நைட்டு நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போது டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பார்க்கணும். ஒரு வெத்தலை ஒரு 3 வெத்தலை கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க. ஏன்னா என் நண்பனும் ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க ஏகாடம் வாய் வந்துருச்சுடா பாடினா. ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடவும் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு அந்த ஒற்றுமை அது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நீங்கள் இது அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவிக்கு நடுவில் இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க, இவரை போய் என் தள்ள கட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வெற்றிலை பார்க்க போடும்போது 2 பேருக்கும் ஒரு ஜெல்லாகிறது கண்டிப்பாக உணர முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே நம்ம தோப்பான விஷயங்களை இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது. தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம். தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல. பட் ஆனால் எங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும். இந்த 5 சுவையும் அதில் இருக்குது. அதில் மேஜராக ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அது உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ அதனால தான் பாருங்கள் அந்த காலத்தில் தான் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன வெத்தலை பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது. ஸோ அதனால் இதை எல்லோருமே சாப்பிடுங்க. தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இந்த வெற்றிலைப்பாக்கு கொடுக்கும். ஸோ தாம்பத்தியம் சிறக்க வெற்றிலைப்பாக்கு பரிகாரம். ஸோ அதனால் இதை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.